அத்தா அத்தா அம்மே என்ன பண்ணுறீங்க? அத்தா என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ, என்னமாச்சு உனக்கு? இங்கே பாரு. ஹலோ அத்தா, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? அத்தா 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 அத்தா, அப்பா இவருக்கு என்ன ஆச்சு? அத்தா பேசுறீங்க, நான் வீட்டுக்கு போவா? அத்தா சொல்லு. இப்போ என்ன மூடோட இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சொல்லு. அப்போ நான் அவ்வளோ நேரம் கத்துறேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு எதுவும் ஆகலையே, உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஏன் நான் அவ்வளோ கத்தும் போது நீங்கள் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்க? நான் பதில் பேசியிருந்தா நீங்கள் அங்கேயே நின்றுருப்பீங்க. பேசாதனால தான் நீங்கள் பக்கத்தில் வந்தீங்க, அதனால தான் அமைதியாக இருந்தேன். ஃப்ராடு, நீங்கள் சரியா ஃப்ராட் அத்தா. பரவாயில்ல, சரி. நீங்கள் கேட்ட பெர்மிஷன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கும் தர சொல்ல மாட்டீங்க தானே? ஹலோ, நான் தான் வாங்கினேன். அப்படியா? உண்மையை சொல்லு, திருப்பி ஏமாத்தினு வைங்க. சரி சரி, நாம் வாங்கணும் போதுமா? உழைச்சிப்பூ. ஆனால் இதை அவன் முன்னாடி கட்டிட்டு வந்திருக்கணும். அவள் உனக்கு அப்போ இருந்திருக்கும். வந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நிஜமாவே அவனை ப்ளூ கலர் கோட் சுட்டி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவன் வேற ப்ளூ கட்டிட்டு இருக்காளேன்னு எவ்வளோ காண்டான தெரியுமா? மாற்ற பொண்ணு ஒரு முன்னாடி சொல்ல மாட்டியாடி? என் மண்டை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ வெறுப்பத்திரியா? நீ அதை தானே கட்டிட்டு வந்த, அப்போ அதை சொல்ல வேண்டியதானே? இது எப்படி மாத்தன? அதெல்லாம் அப்படித்தான். சரி விடுங்க. எதுக்கு விடணும்? எங்கே போக போகிற? உட்காரணுமா? வேற என்ன? அதுக்கு தான். சரி உட்காரு. அம்மே விட்டா தானே உட்கார முடியும். இப்படியே கொஞ்சம் நேரம் இரு ப்ளீஸ். கொன்றுவேன், விடுங்க. சாரி சாரி. இதுக்கப்புறம் என்னோட எந்த கண்டிஷனுக்கும் தடை போட மாட்டேல்ல? அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதோ பாரு பொண்டாட்டி, வெறுப்பேத்திடாத. கஷ்டப்பட்டு நானே பர்மிஷன் வாங்கிட்டு தயவு செஞ்சு வேறு எதுவும் பேசிடாத. சரி சரி, வெறுப்பேத்தலை, எதுவும் விளக்கம் கொடுக்கல போதுமா? இனிமேல் டெய்லி நைட்டு என் கூட தானே இருப்பேன். நீங்கள் தூங்கினதுக்கப்புறமா நான் ரூமுக்கு போயிடவா? ஏன்டி பொண்டாட்டி எப்போ பாரு ஏதாவது ஒரு கண்டிஷனோடவே வைக்கிற? அது இல்லை பட்டு, புரிஞ்சுக்கோயேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூட மட்டும்தானே இருக்க போகிறேன். அப்புறம் என்ன? நீங்கள் தூங்குற வரைக்கும் உங்க கூட இருக்கேன், அதுக்கப்புறமா நான் போகிறேன். ஓகேவா? அப்போ நான் திடீர்னு நடுரத்தில் இருந்தேன்னா? திருப்பி கவுந்து பார்த்து தூங்க தூக்கம் வரப்போகுது. இதில் என்ன இருக்குது? ஏன்டி இப்படி இருக்க? கொஞ்சமாவது மனசு இறங்குடி ப்ளீஸ் டி. உங்கள் அம்மா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கினது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். இதோட ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அதே சொல்ல போகிறீங்க அதானே? ஆல்ரெடி உங்கள் பிடிவாதத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என் கஷ்டம்தான். நீ மட்டும் அதை வச்சு தானே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சொன்னேன். அது மாதிரி தான் இப்போ அது எதுக்கு எல்லாத்துக்கும் நீ சொல்லி தான் ஆகணும். நீ நல்லா பேச கற்றுக்கிட்டமே, நல்லா பேச கற்றுக்கிட்ட. இதுக்கப்புறம் உன்னை சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அவங்க 2 பேர் எங்க? வருவாங்க வருவாங்க, ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க அண்ணி. பஞ்சாயத்தா ரொமான்ஸா? ரெண்டும் தான். அவங்க கூட 2 இருக்கு. இங்கே பாரு. இப்போ உங்களுக்கு இங்கே என்ன இல்லைன்றீங்க? எனக்கு புரியல. சரி, உனக்கு 3 பனிஷ்மெண்ட் இருக்குது, 4 கிஃப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இவ்வளோ இருக்குது. இந்த புடவைக்கு வேற ஒரு கிஃப்ட் இருக்குது. இருக்குதான். அதில் ஏதாவது கொஞ்சம் இப்போ ஒன்றும் வேண்டாம். ஒன்று நோ. ஏய், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் புடவை காத்தாடி. நான் தானே புடவை கட்டினேன், நான் எதுக்கு தரணும்? ஓ ஓகே ஓகே, அதான் பிரச்சனையா? அப்போ ஓகே, நான் தரேன். எனக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் வேட்டி சட்டை புடவை, ப்ளீஸ் கொஞ்சம் யோசியா. ஓ, இது முதல் தடவை வெட்டி சட்டை அப்படி தானே? அப்போ நேற்று என்ன கட்டிட்டு வந்தீங்க? வேட்டி தான் கட்டிட்டு வந்தேன். அப்போது இது எப்படி ஃபஸ்ட் டைம் ஆகும்? இல்லடி, நீயும் நானும் சேர்ந்து ஒன்றா ஃபர்ஸ்ட் டைம். கொன்றுவேன், ஓடிடுங்கன்ட்டு. ஏன்டி, ஏன் ஏன் உனக்கு இவ்வளோ கோவம்? நான் நீங்களும் நானும் ஒன்றா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காஸ்டியூம் போடலான்ட்டு உங்களுக்கு வேட்டி சட்டையும் எனக்கு போடவே எடுத்து வச்சேன்.
எனக்கு இத்தனை நாள் புடவை கட்ட தெரியாதா? உங்கள் கூட தான் கட்டணும், நீங்கள் பார்க்கும்போது தான் கட்டணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சேன். அதனால் உங்களுக்கு வேட்டி சட்டை எப்படி நீங்கள் அங்கே வேட்டி கட்ட மாட்டீங்கன்னு யோசித்து தான் வேட்டி எடுத்து வச்சேன். எனக்கு இந்த புடவை அப்படி லாக் பண்ணி வச்சேன். இவர் ஊரில் போயிட்டு ஃபுல்லாக வேட்டியாக கட்டிட்டு இங்கே வந்து சீன் போடுறாரு. எனக்கு கோவம் வருமா வராதா? ஏய் நீ அப்படியே யோசிச்சேன். ஆமாம், அப்படி தான் யோசித்தேன். இப்போ என்னன்றீங்க? தங்கமே மன்னிச்சிடுறி, எனக்கு தெரியாதுடி, ப்ளீஸ் டி மன்னிச்சிருடி. கிளம்புங்கண்ணே, இதை பற்றி பேசினாலே காண்டாகுது. ஃபோன் எங்க? எதுக்கு? அவங்கள கூப்பிடு தான். ஏன் அவங்க கூட நிம்மதியாக இருக்கக்கூடாதா? ஒன்றும் இருக்க தேவையில்லை, வரட்டும். சரி, நான் ஒன்று கேட்டால் அதுக்கு உண்மையாக சொல்லுவீங்களா? என்னடி கேளு. ஊர்லேருந்து வந்த மறுநாள் ஆஃபீஸ் போனீங்களா? ஆமாம் ஆஃபீஸ்க்கு தான் போனேன். ஏன்டி? உண்மையாக சொல்லுங்கள், எங்கே போனீங்க? ஆஃபீஸ்க்கு தாண்டி போனேன். என்கிட்ட போய் சொல்லாதம்மா, என்னை பற்றி உனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. ஏய் நீ ஏன்டி அப்படி கேட்குற? ஆஃபீஸ் தாண்டி போனேன், உனக்கே அப்படி தோணுது? நீங்கள் அப்போ அங்கேருந்து வந்ததுலேருந்து நீங்களா இல்லை. அதிலேருந்து என்னால் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. அன்றைக்கி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அவ்வளோ கோபம்? ஏன் அவ்வளோ வெறுப்பு? அதை கேட்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நான் அன்றைக்கி என்னென்னவோ பண்ணேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன். அதை கேட்காம உங்களை அமைதிப்படுத்தணும். ஆனால் நீங்கள் அமைதியாகிறதாவே இல்லை. என்ன விஷயம்? அன்றைக்கே நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனீங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எக்ஸ்ட்ரீமுக்கு தான் அந்த ஃபைட்டே வந்தது, தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் என் பேச்சை கேட்கவே கூடாதுன்றதுல கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க. ஏன் அப்படி இருந்தீங்க? என்ன கதை? உங்கள் கதை சொல்லுங்கள். அன்றைக்கி என்ன உண்மை தெரிஞ்சது உங்களுக்கு? என்ன விஷயன்றதை மறைக்காமல் சொல்லுங்கன்னுட்டு. அது அது வந்து நான் நடிச்சிட்டேனா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நீ ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணுன்ற கோவம் வந்துடுச்சு. ஸோ லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஏய் கெஞ்சி கேட்குறடி, இது லாவண்யாவுக்கு மட்டும் கேட்டுறதுடி, ப்ளீஸ் டி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதடி, ப்ளீஸ் டி. லாவண்யா உனக்கு தெரியவே கூடாது சொன்னாடி, கெஞ்சி கேட்குறடி, ப்ளீஸ் டி. லாவண்யாவுக்கு மட்டும் இது தெரியக்கூடாதுடி. சரி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணோம். அவள் வந்து தான் சொன்னான். அப்போ உங்களுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிச்சு, எதுவுமே நான் சொல்ல தேவையில்லை, அப்படி தானே? ஏய் தங்கம் அப்படி இல்லடி. அவள் எல்லா கதையும் எல்லாம் சொல்லலை. அவள் என்ன சொன்னான்னா, இது உனக்கு தான் சொல்லணும்னு ஆசை, அதனால் எல்லாத்தையுமே அவள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லை சந்தேகம் கேள்வி ஏதாவது இருந்தால் மட்டும் கேளுங்க ப்ரோ, அதை மட்டும் சொல்கிறேன்னு சொன்னாடி. சரி, அதுக்கு? நீ சாவை பற்றி ஒரு வாட்டி சொன்னியா, அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் 12th எக்ஸாம் பற்றி அன்றைக்கி பேசினல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீ ஏன் இப்படி இருக்க, ஏன்னா நீ லாஸ்ட்டாக பார்த்தது லாவண்யா மட்டும்தானே, அதனால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அதை பற்றி கேட்டேன். ஆகாஷை பற்றி கேட்டேன், ஆனால் அவள் ஆகாஷை பற்றி ஃபுல்லாக சொல்லலை. எப்படி மீட் பண்ணீங்க அதெல்லாம் சொன்னான். அப்புறம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாங்கள் போய் பேசிட்டு வந்தோம் அப்படி தான் சொன்னான். அது என்ன பிரச்சனைன்றதை நான் சொல்கிறத விட அவள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நீ இன்றைக்கி சொன்ன அந்த பிரச்சனையை அவள் சொல்லலை. இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு இவங்க மேலே கோவம் அதிகமாகிடுச்சா. அதுக்கப்புறம் உன்னை என்கிட்டயே வச்சுக்கணுன்ற என்ன சொல்கிறது, அது வெறிய ஆத்திரமாக தெரியல. அதோட உன்னை விடவே கூடாதுன்ற ஒரு விஷயம் மட்டும் தாண்டி மண்டைக்குள்ளே ஓடிச்சு. உன்னை தள்ளி வைக்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தாண்டி இருந்துச்சு. அதனால் நீ சொல்கிறது என் மண்டைக்குள்ளே ஓடவே இல்லை. நீ பத்தாததுக்கு வேறு தொடாத கிட்ட வராத சொல்கிறது, இவங்க பேச்சு நீ கேட்குறது வந்து என்னால் தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு நீ பயப்படுறது நிஜமாக என்னால் தாங்கிக்க முடியல. அது நீ தோக்குற மாதிரி எனக்கு தோணுச்சா. அதனால் உன்னை விடவே கூடாது, என்கிட்டயே வச்சுக்கணுன்ற ஆத்திரம் தாண்டி அதிகமாகிடுச்சு. அந்த வெறி நிஜமாக என்னால் அடக்க முடியலடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அதுதான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. சாரிடி தங்கம், உன்னை விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால மட்டும்தாண்டி தங்கம் அன்றைக்கி அப்படி பண்ணேன். மற்றபடி நிஜமாக எனக்கு எந்த தப்பான எண்ணமோ எனக்கு இல்லடி தங்கம். உன்னை விட்டுறக்கூடாது, அவங்க நினச்ச மாதிரி அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும் தாண்டி இருந்துச்சு. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லடி. இதுக்கு தான் சொல்கிறது, உங்களுக்கு எது எப்பப்போ தெரியுமோ அது அப்பப்போ தெரியட்டோன்றது. இப்போ புரியுதா? லூசுத்தனமாக ஏதாவது பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் லூசுத்தனமாக ஒரு பிரச்சனையில் வந்து அது முடியுது. சொல்லியிருந்தா அவளுக்கு பிரச்சனை இல்லைல்ல. நான் சொல்லியிருந்தா அது இதை விட பெரிய பிரச்சனையாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட கத்துறேன், எது எப்பப்போ தெரியட்டுமோ அதாவது அப்பப்போ தெரியட்டோன்னு கத்துறது. அதெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. புரியல. புரிஞ்சுட்டு உருப்பட்டுருப்பீங்களே, அதனால தானே இப்படி இருக்கீங்க. இல்லைன்னா எப்பயோ உருப்பட்டுருப்பீங்கல்ல. ஏய் திட்டாதடி.
பின்ன உங்களை கொஞ்சுவாங்களா? அப்போ கொஞ்சம் மாட்டியா என்ன? அதெல்லாம் மாட்டேன். புடவை கட்டி உட்காந்துட்டு இருக்க, திட்டிக்கிட்டே இருக்க, மூட விட்ட பேசுகிற, எப்படி யாராவது இருப்பாங்களா? நான் இருப்பேன். வேண்டாம், நீ போய் தாவணியில் ஓடு, ஓடு போய் தாவணியில் வா. அவள் தான் என் பேச்சை கேட்பா. இது ஏதோ நம்ம மிஸ் முன்னாடி இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு மிஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும். வேண்டாம், போ ஓடு, ஓடு போய் தாவணியில் வா. முடியாது, முடியவே முடியாது. நீ தாவணியில் பாட்டி, அவள் தாண்டி என் பொண்டாட்டி மாதிரி இருக்கா. இது ஸ்கூலில் நம்ம மிஸ் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குடி. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஓய், என்ன பண்ணுறீங்க? விடுங்க. நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டுல, அப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிப்பேன், அவ்வளோதான். பிச்சிடுவேன் பிச்சு, விடுங்க. ஏய், 2 மாதத்துக்கு மேலே போத்துட்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? ப்ளீஸ் டி. அதுக்கு நானா காரணம்? சரிம்மா, நானும் தான் காரணம். வேதா, அதை ஏன் சொல்லி காட்டுற? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தங்க அப்படி சொல்லாதடி, என் பொண்டாட்டில செல்லோல ஃபயரோல. எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒன்றே ஒன்று ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு எப்போ தோணுதோ, எப்போ தான் தோணுதா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்றே ஒன்று ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. முடியாது. பொண்டாட்டி யாட்டி நான் கெஞ்ச வைக்கிறேன். கொஞ்சம் கூட இந்த புருஷன் உனக்கு பாசமே இல்லையா? இல்லை. ஏய், எனக்கு ரொம்ப சோதிக்கிறடி, வேண்டாம். பரவாயில்ல. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் பிடிவாதத்தை? நான் என்ன பண்ணாலும் நீங்கள் மனசு இறங்க மாட்டேறீங்க. இப்போ என்ன உங்கள் பிரச்சனை? ஒன்று தரடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, தந்துக்கோங்க. சரி சரி, போதும் போதும், விடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ கையை வச்சுக்கிட்டு சும்மா இருமா. ஏய், இதெல்லாம் கூட கேட்பியா? ஆமாம், கேட்பேன். ஏன்டி தடுக்கிற? என்னதான் இப்போ உங்கள் பிரச்சனை? 2 மாதமா ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. உன்னை அப்படியே இறுக்கி வச்சுட்ருக்கணும் போல இருக்கு. வேண்டாம்மா வேண்டாம், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். திருப்பி என் இடுப்பு ஏதாவது பண்ணி வச்சிடாதம்மா. என் கை 2 பண்ண வரைக்கும் போதும். என் உடம்பையாவது விட்டு வை, கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பாவம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அடி, நான் அப்படி சொல்ல வரலடி. வேண்டாம்மா ப்ளீஸ். நீ 2 கை பண்ணல, அது வரைக்கும் போதும் போதும் சொல்லிட்டேன். என் உடம்பையாவது விட்டு வைங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடி, என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் சொல்வேனே, மோரடன்ட்டு. பொண்டாட்டி. சரி, இப்போ நார்மலாக ஒன்றா என்ன பண்ணால் நார்மலாகுவீங்க? ஒன்று அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவீங்களா? வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டீங்களா? ம். சரி, தந்துக்கோங்க. ஆனால் என்னம்மா என்ன? ஒன்றும் இல்லை. என்னம்மா பண்ணுற? அது ம் ம் பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் யாரல்லவா, இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. பலவகை உண்டு என்று சொல்லட்டுமா கணக்கு. பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் யாரல்லவா. என்னம்மா சிரிச்சிட்டே இருக்கீங்க? ஒன்றையே. என்னம்மா சொல்லு. ஏன்டி தட்டி விடல? புரியல. எப்போவுமே தட்டி விடுவல, அதான் கேட்குறேன், ஏன் தட்டி விடலை? ஏன்னா? உனக்கு புரியுதா இல்லையாடி? புரியலம்மா என்ன கேட்குறேன்ட்டு. அங்கே இருந்தோம்ல, அங்கே எத்தனை வாட்டி கெஞ்சி கேட்டாலும் தட்டி விட்டு ஓடுவல. ஆனால் இன்னைக்கு தட்டி விடலை, அதான் என்ன காரணம்னு கேட்டேன். போனா போட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்களேன்னு தான் தட்டி விடலை. இனிமேல் அப்போ தட்டி விடாமல் விட்டுறவா?
அப்படிலாம் இல்லடி, தெரிஞ்சுக்க கேட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணால் ரிலீவ் ஆகும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. சரி, இது உங்களுக்கு ரிலீவாக இருந்தால் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்போது எனக்கு இந்த ரிலீஃப் டெய்லி கிடைக்குமா? ஏன் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தரவா? எனக்கு ஓகே, எனக்கு ஓகே. இந்த ரூமில் ஒரு பெரம் வைக்கணும், எங்கே வைக்கலாம்? அடி சொல்கிறேன், நான் சீரியஸாக கேட்குறேன். அதெல்லாம் முடியாது. ஏய், இது கூட வாடி கெஞ்சணும். ஆமாம், இதுக்கெல்லாம் நீங்கள் கெஞ்சி தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏய் ப்ளீஸ் டி, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதடி. உன்னை கட்டி பிடிச்சி தூங்குறது, முத்தம் கொடுக்குறது, அட்லீஸ்ட் இந்த 2க்காவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காதடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. இந்த 2த்துக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துரு. இதுக்கு மட்டும் எப்பவுமே தடை பண்ணாதடி ப்ளீஸ். சரிம்மா, ஆனால் இந்த ரூமில் மட்டும்தான், புரியுதா? இந்த ரூமை தாண்டி ஏதாவது சேட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிச்சிடும் பிச்சு. சரி, இந்த ரூமில் மட்டும்தான். இந்த ரூமை தாண்டி நீ பர்மிஷன் கொடுத்தாதான், இல்லைன்னா கிடையாது. ஓகேவா? கொன்றுவேன். அப்புறம் பர்மிஷன் டார்ச்சர் பண்ணுறதுக்கு அதானே? பிச்சிடும் பிச்சு. சரி சரி, இந்த ரூமில் மட்டும்தான். அப்புறம் உங்களோட ரூமை சேர்த்து. ஓகேவா? ஒன்றும் தேவையில்லை. சரி, நம்ம ரூமுக்கு மட்டும். ஓகே ஓகே, சரி விடுங்க, நான் இறங்குறேன். வேண்டாம். ஏய் ஏன்டி போன? பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன். வேண்டாம், இப்படியே இரு ப்ளீஸ். சரிப்பா, உங்கள் பிடிவாதத்தினால மாற்ற முடியுமா? இருக்கேன். என்ன நாத்து, என்ன பண்றீங்க? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. நான் இந்த சேரில் உட்காரலாமான்னு கேட்டு சொல்கிறேன். அது சேர்ல உட்காரத்துக்கு முன்னாடி கேட்கணும், உட்காந்துட்டு கேட்கக்கூடாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்னவா? உட்கார சொல்லுங்கள். ஓ, அந்த இன்னொரு கிங் சேர் இதானா? ஆமாம் ஆமாம். ஓ, மறுபடியும் மாறிட்டீங்க. ஓ, அப்போ இதுதான் அதுவா? ஆமாம் ஆமாம். என்ன பேசுகிறீங்க? புரியல. உன் தங்கச்சி டாக்டர் ஆகிட்டு ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கினாங்கல்ல, அதில் வாங்கின சாரியும் வேட்டி சட்டையும், அவங்க சாரின்னு ஒன்று கட்டினா ஃபஸ்ட்டு இந்த சாரி தான் கட்டணுன்ட்டு வைராக்கியமாக வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த சாரி அவங்க கட்டும்போது அவரும் அவங்க கூட இருக்கணும்னு இருந்தாங்க. அதே மாதிரி அவருக்காக எடுத்த வேட்டி சட்டையை அவர் போடணும்னு நினச்சாங்க. ஏய், உன் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எடுத்த இது? ஆமாம், அதில் தான் எடுத்தேன். ஓ, அப்போ எங்களுக்குலாம் இல்லை போல். நான் என் ஃபஸ்ட் மந்த் சேலரியில் எல்லாருக்குமே ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்தேன். எல்லாருக்கும் ட்ரெஸ் தான் எடுத்தேன். அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க கையில் வந்திருக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க கையில் கொடுத்தேன். ஒருத்தருக்கு கொரியர் பண்ணேன். அதே மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டு நேரில் வந்தும் காமிச்சாங்க, ஃபோட்டோவும் சில பேர் காமிச்சாங்க. ஆனால் ஒருத்தர் தான் என்னை பார்க்கவும் மாட்டார், இதுவும் பண்ண மாட்டாரே. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை அவர்கிட்ட கொடுத்து நான் என்ன பண்ணுறதுன்றதுனால அவரோட ட்ரெஸ்ஸை மட்டும் நானே வச்சுக்கிட்டேன். அதை தாண்டி மீதி எல்லாருக்கும் அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்கக்கிட்ட போச்சு. அதனால் அவர் அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நானும் இந்த புடவையை கட்டிக்கலான்ட்டு நான் இதை நானே எடுத்து வச்சிட்டேன். ஸோ அவர் வேட்டி கட்டும்போது நம்ம புடவை கட்டலாம் அப்படின்னு யோசித்து எடுத்து வச்சேன். அது வந்தால் இல்லைன்னாச்சு. அப்புறம் என்ன, நான் மற்றவங்களுக்கு கொரியர் பண்ணேன். வேணால் அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது, அவங்க வேணால் மறந்துருக்கலாம். ஏய் ஆமாண்டா, சாரிடா. எனக்கு தான் ஒரு ஷர்ட் கொரியரில் வந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒருத்தன் கூட அதை பார்த்து 2 நாள் ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்தானே, அவனுக்கு எதுவும் வரலை அப்படின்னு. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கே. ஏய், அப்போ எனக்காக நீ எடுத்து வச்சுருந்தியா? ஆமாம், அது எப்படி உங்களை நான் மறந்துருப்பேன்? உங்கள் அண்ணனுக்குலாம் எடுத்து வச்சு எனக்கு மட்டும் தரலன்னு நினச்சி நான் நிஜமாவே எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? அழுத தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லலை? எதுக்கு சொல்லணும்? சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? எனக்கு புரியல. என்கிட்ட பேச விருப்பம் இல்லாதவங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓர்டி. சரி, அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான், நீ அதை கூட என்கிட்ட சொல்லலை. எனக்கு இந்த லாஜிக் சத்தியமாக புரியல. ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்கள் எந்த இதில் கேட்குறீங்க? எனக்கு புரியல. ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்லை என்னை பார்த்துருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த 8 வருஷத்தில் நடந்ததை ஏன் சொல்லலைன்ற வார்த்தை மட்டும் உங்கள் வாயிலேருந்து வந்ததுன்னு வைங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அவ்வளோதான். இனிமேல் ஏதாவது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் டென்ஷன் ஆகிடுவேன். தயவு செஞ்சு விடுங்க, என்னை வெறுப்பேற்றாதீங்க. சாரி ப்ளீஸ் டி, மன்னிச்சிருடி. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்டி ப்ளீஸ் டி.
திருப்பி இந்த மாதிரி ஏதாவது இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னு வைங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஜாக்கிரதை, வெறுப்பேத்தாதீங்கன்னு. சாரி செல்லுல என் புச்சியில் ப்ளீஸ் டி. சாரி இனிமேல் நான் ஞாபகப்படுத்த மாட்டேன், கேட்க மாட்டேன், ப்ளீஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். திருப்பி என்னை வெறுப்பேற்றாதீங்க, புரியுதா? சாரி புரிஞ்சிடுச்சு இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். உங்கள் சாரி திக்கு குப்பை தொட்டியில் போடுங்க. இன்னொரு வாட்டி சாரி புரிஞ்சு ஏதாவது சொன்னீங்கன்னு வைங்க, அவ்வளோதான். சரி நீ சொல்கிறதே நானும் சொல்கிறேன். ப்ளீஸ் சேஞ்ச் த டாபிக். எங்கள் அண்ணனுக்கு ஒரு சேர் இல்லை, புருஷனுக்கு இங்கே ஒரு சேரா அங்கே ஒரு சேரா. புருஷன் மேலே மட்டும்தான் பாசம் போல். பார்த்துக்கோங்கப்பா, இப்போ தான் தெரியுதா யாருக்கு யார் மேலே பாசம்ன்ட்டு. அந்த கதையே வேறு. நான் சேருங்க பார்க்கும்போது எனக்கு இந்த சேரும் பிடிச்சிருந்துச்சு, அந்த சேரும் பிடிச்சிருந்துச்சு நான் பார்த்ததில். அதே மாதிரி நான் இது ரெண்டுத்துலேயும் செலக்ட் பண்ணேன். அவங்க அந்த ரெண்டுத்துக்குமே இப்படி ஒரு டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 5 டிசைன் அமிச்சாங்க. இதுக்கு 5 அதுக்கு 5. அதில் எனக்கு இதில் ஃபைனல் லுக்காக இந்த டிசைன் பிடிச்சது, அதில் ஃபைனல் லுக்காக அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எதை ஃபைனல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இது ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு, ரெண்டுமே விட மனசு வரல. அதனால் நான் ரெண்டுத்தையும் ஓகே பண்ணிட்டேன். ரெண்டுத்தையுமே அவங்கள செய்ய சொல்லிட்டேன். சரி சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இந்த ரெட் சேரை நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா, நம்ம வீட்டில் வைங்கம்மா, ஒருத்தங்க ஊர்லேருந்துலாம் வந்தாங்கன்னா உட்கார யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அம்மா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராது, அந்த வீட்டுக்கு இது டிசைன் நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. நான் அம்மாட்ட எவ்வளோ சொன்னேன், அம்மா ப்ளீஸ்மா சொன்னால் கேளுமா அப்படி சொன்னேன். அந்த ப்ளூ கலர் சேரை நான் அந்த ரூமில் மாமா ரூமில் போட்டுருவோம்மா, இதை நீ வச்சுக்கோமான்னு அவங்க தான் முடியாதுன்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, ஆர்டர் பண்ணிட்டேன்ல, சரின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளூ சேரை இங்கே போட்டு இந்த சேரை என் ரூமில் போடலான்னு நான் யோசித்தேன். அப்படி தான் போட்டேன் வந்த அன்னைக்கு. அப்புறம் என்னாச்சு? உனக்கு ஒரு ஆசை மாமா இருக்கார்ல, ஆசை மாமா. அடி வாங்கிடுவேன். என்ன, அவர் உன் தாய் மாமா தானே, அப்புறம் என்ன? உன் ஆசை மாமாவுக்கு அந்த சேர் மேலே என்ன கண்ணுன்னே தெரியல. அந்த சேர் வந்ததுலேருந்து அவங்க தங்கச்சியை பிரெயின் வாஷ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து அவர் ரூமுக்கு போடணுன்றதுல அவர் அவ்வளோ வெறியாக இருந்தார். ஏன் இந்த ரூமில் போய் அந்த சேரில் உட்காந்து பார்க்கணுன்றதுக்கு எவ்வளோ என்னென்னவோ பண்ணார். அன்றைக்கி தான் நான் சாவியை தொலைய வச்சேன், அப்படி இப்படி சொல்லி என்னென்னவோ பண்ணிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் அந்த சேரை விடுறதாவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துச்சு, அந்த சேரில் அவர் உட்காந்தாருன்னா அதனால் என்ன பண்ணேன்னா சீக்ரெட் வழியில் போயிட்டு இந்த சேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அந்த சேர் எடுத்துகிட்டு போயிட்டு என் ரூம் கபோர்டில் ஒளிச்சு வச்சுட்டேன். என் ரூம் தான் உங்களுக்கு தெரியும்ல, சீக்ரெட் கபோர்ட்ஸ் நிறைய இருக்குல்ல, அதனால் ஒழிச்சிட்டேன். அவருக்கு இந்த வீட்டில் அந்த சேர் எங்கேயோ இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. மனுஷனும் ஒரு 6 மாதம் அப்படி இப்படி தேடினார் பாவம், ஆனால் அவருக்கு கிடைக்கல. ஆமாம், அவருக்கே இந்த சேர் மேலே அவ்வளோ இருக்கான்னு. ஏன்? 2 சேருமே கிங்கோட சேர் தான். ஆனால் இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி சேர் இது. ஆனால் அது ஐ திங்க் ஸோ தர்பார் இல்லைன்னா ஏதாவது யாருன்னா மீட் பண்ண போவார்னா அங்கே போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சேர் போல் அது. ஏன்னா அந்த சேர் ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்கும், அதில் அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த சேரை நோட் பண்ணிங்களான்னு தெரியாது, அந்த சேரை சுற்றி சிங்கம் இருக்கும், சிங்கத்தோட முகம். ஒவ்வொரு முகமுமே ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை பார்க்கும்போது ஒரு ராஜா எப்படி இருக்கணுன்றத ரிசம்பலாக அந்த சிங்கத்தோட ஃபேஸ் காட்டுது. அதனால் அதில் உட்காந்தாலே அதை தொட்டாலே ஒரு மாதிரி கெத்தாக நல்லாயிருக்கும். அதனால் அந்த மனுஷனுக்கு அந்த சேர் மேலே ஒரு கண், அவரோட தொட கூட விடலை. அதனால் அவர் அதை ஆட்டையை போடணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணார். அதனால தான் அதை ஒழிச்சு வச்சுட்டேன். அதில் நல்லாயிருக்கும், சிங்கத்தோட ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அந்த சேரில் உட்காந்தா ஒரு கெத்தாக திமுறாக இருக்கும். அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அந்த சேரே ஒரு கிக்கு தான். ஆமாம், அது இன்னமும் உண்மைதான். அந்த சேரில் உட்காரும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் அவன் நார்மலாக உட்காரும்போது அவன் பக்கத்தில் நான் அந்த சேரில் உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரி, அதே எடுத்துகிட்டு வந்து அங்கே போடணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த கதையெல்லாம் தாத்தா கரெக்டாக சொன்னார். எப்படி அது? நம்ம வீட்டில் யார் எங்கே நிற்பாங்க, எங்கே உட்காருவாங்க, உட்காந்தா எப்படி இடம் எனக்கு தெரியாதா, அதை வச்சு தான் யோசித்தேன். அதனால் எப்படியோ உங்களுக்கு சீட் இருக்காது, அதனால தான் இவங்களை முன்னாடி அமிச்சு இவங்க அங்கே தான் நிற்பாளுங்க எனக்கு தெரியும். அவங்க நின்றுட்டா அதுக்கு முன்னாடி உட்கார முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவன் முன்னாடி நீங்கள் அந்த சேரில் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் அவன்லாம் உட்காந்ததுக்கு அப்புறமா
நீங்கள் போய் நின்னதுக்கப்புறம் அந்த சேர் எடுத்துகிட்டு போய் மதிய போட சொன்னேன். அதான். அப்புறம் அந்த மக்குமே நான் ஃபஸ்ட் மந்த் சேலரியில் தான் வாங்கினேன். ஐ மீன் நான் ஹவுஸ் டியூஷன் எடுத்தேன், அந்த ஃபஸ்ட் மந்த் சேலரியில் அதை வாங்கினேன். ஹவுஸ் டியூஷனா? அது எதுக்கு எடுத்த? நீ ஹவுஸ் டியூஷன் எடுக்க போன? உனக்கு அப்படி என்ன தேவை? எனக்கு புரியல. ஏன்? நான் பணத்துக்காக போகல. நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு யூஜி போனேன், ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஆனால் இதெல்லாம் சேர்த்து 6 o'clock முடிஞ்சிடுமா? அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டில் இருக்க நிஜமாகவே பிடிக்கல. நான் வீட்டுக்கு வந்தவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப படிக்க மாட்டேன், தெரியும்ல. ஒன்றும் லேட் நைட் படிப்பேன், இல்லை ஏர்லி மார்னிங் படிப்பேன். நடுவில் படிக்கிற பழக்கம் தான் எனக்கு இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் வந்தவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா எனக்கு. அதனால் வீட்டில் இருக்கவே இரிட்டேட்டாக இருந்துச்சு. டெய்லி எங்கே வெளியே போகிறது? அப்படி இருக்கும்போது தான் என் ஸ்கூல் இப்போ படித்த என் ஃப்ரெண்டோட அக்கா வந்து வீட்டுக்கு யாராவது வந்து ஹவுஸ் டியூஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தேடிட்டு இருந்ததா அவள் சொன்னான். சரி, பணத்துக்காக போகல, எனக்கும் ஒரு ஹவர் ஃப்ரீ கிடைக்கும். ஐ மீன் பசங்க கூட இருக்கிறது ஜாலியாக தான் இருக்கும், தேவையில்லாத விஷயம் யோசிக்கவும் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் போனேன். அங்கே போய் அவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு 2 பசங்களுக்கு எடுத்தேன். அவங்களோட நெய்பர் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு, அவங்களுமே அதே மாதிரி ஒரு நல்ல தேடிட்டு இருந்தாங்க போல். நான் எடுக்கிறத பார்த்து அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு, அவங்களும் கேட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 1.5 hour எடுத்தேன், அவங்களோட 2 பசங்களுக்கு. ஸோ அந்த 4 பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்தேன். ஸோ எனக்கு ஒரு 3 hours அப்படியே அங்கே போயிடுமா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன், சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். அதனால் எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அன்வான்டாக தேவையில்லாத யோசிக்கிறதுக்கும் வேணான்ற மாதிரி வந்துச்சு. தேவையில்லாதவங்க மூஞ்சில் முழிக்கவும் வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வாங்கினது தான் அந்த கப். அவன் என்னுடைய ராஜா, அவள் என்னுடைய ராணின்ட்டு எழுதின மாதிரி போட்டு வாங்கினேன். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த கப் நான் தாத்தா கூட போய் தான் வாங்கினேன். சேர் கூட தாத்தா கிட்ட நான் நைட்டோட நைட்டாக மாற்றிட்டேன் அப்படி தான் சொன்னேன். தாத்தாக்கும் இந்த வழி தெரியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி கபோர்டில் ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்றது தாத்தாக்கும் தெரியும். அந்த கப்புமே நாங்கள் தான் வச்சுருந்தேன், 2மே ஒன்றா தான் வச்சுருந்தேன். போதுமா? அதனால தான் நீங்கள் உட்காந்து காஃபி மக் வாங்கினதுக்கப்புறம் தாத்தா வந்தால் போதும்ன்ட்டு மதிக்கிட்ட சொல்லி அமிச்சேன். அதே மாதிரி அவள் அப்பா தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தா. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் 1,00,000 கதை இருக்குது. ஆமாம், அப்படி தான். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல கதைங்க இருக்குது. ஆனால் ஒன்று நோட் பண்ணிங்களா, அங்கே அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எங்கள் அம்மா ஒருத்தங்களை மருமகன்னு சொன்னாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? நோட் பண்ண. அது என்னாத்து? ஆனால் அங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அங்கே ஒருத்த நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த கேப்பில் இதை கூப்பிட்டு நீ ரசித்து கவுண்டர் சொல்கிற. உனக்கு கொழுப்பு தானே? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரால் நாத்து. என்ன தான் இருந்தாலும் எங்கள் அம்மா உங்களை விட்டு கொடுக்கல பார்த்தீங்களா, விட்டு கொடுக்காம பேசுனாங்க பார்த்தீங்களா. அந்த சந்தோஷத்தில் அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு சொல்லிட்டேன். இது ஒரு குத்தமா? இல்லைம்மா, இல்லவே இல்லை, இது குத்தமே இல்லைம்மா. டேய், நிஜமாவே நீ மன்னிக்க மாட்டியா? ஏய் ஆமாம், உனக்கு என்ன தைரியம்? என்னப்பா, எதை பற்றி கேட்குறீங்க? ஆமாம், நீ என்னென்ன பிளாக்மெயில் பண்ண? நீ உன் கூட பேசினா நீ அவனுக்கு ஓகே சொல்லிருவேன். கொழுப்பு தானே உனக்கு, திமுரு தானே உனக்கு. ஆமாம், நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால் அப்படி சொன்னேன். என்னடா சொல்கிறேன்? நான் உன்கிட்ட அவ கூட பேசாத அப்படின்னு சொல்லலைன்னா மேடம் அவன் ஓகே பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நான் ஓகே சொல்வேன் தான் சொன்னேன், கல்யாணம் பண்ணி பண்ணலாம் சொல்ல. ஓகே சொன்னா என்ன, கல்யாணம் பண்ண 2 ஒன்று தானே. ஓகே சொல்கிற எல்லாரையும் கட்டிக்க முடியாது, புரியுதா? என்னடி சொல்கிற? ஒருத்தருன்னு உங்களை யோசிக்காதுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களை ஏன் தான் கம்பேர் பண்ணிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நான் அதை பொதுவாக தான் சொன்னேன். ஏய், பிளாக் சாரி எப்படி மாற்றின? நான் தான் சொன்னல, நான் ஃபர்ஸ்ட் சாரீ கட்டணுன்னா அது நீங்கள் பார்க்கும்போது அதுவும் இந்த சாரீ தான். ஸோ சாரீ கட்டணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் இதை கட்டினேன். நீங்களும் பார்த்துட்டீங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை கட்டிட்டு கண்டவன் முன்னாடி நிற்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இதை கட்டணும், அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும். எனக்கு அது 2 நடந்துடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கைட்டெலாம் யோசித்தேன், நீங்கள் பார்த்துட்டீங்களேன்ட்டு. இருந்தாலும் அவங்க வருவாங்கள்ல,
சரி அவங்க வரும்போது எதுக்கு பிளாக் சாரி கட்டுறது பிரச்சனை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சாரியில் வந்துட்டேன். அவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கீழே போனதுக்கப்புறம் அதை கட்டிக்கலான்னு யோசித்தேன். ஸோ அதை ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். கூப்பிடும்போது டக்குன்னு இதை கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கீழே கூப்பிடும்போது டக்குன்னு மாற்றிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஒரு த்ரில் இருந்திருக்காதுல்ல, கொஞ்சம் காண்டானீங்கள, அது எனக்கு வேணும். அட்டியே பொண்டாட்டி, 8 வருஷம் வெறுப்பேற்றுனீங்கள்ல, இது மாதிரி குட்டி குட்டியாக கூட உங்களை பழி வாங்கலைன்னா எப்படி? ஒரு 5 செகண்ட் அவனை பார்த்து காண்டாயிருப்பீங்கள்ல, அதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மொபைல் இருடி, உனக்கு இதுக்கப்புறம் இருக்கு. டேய் அவளை பேச சொல்கிறா, பாடா, என்னை பார்க்கவும் மாட்டா பேசவும் மாட்டா. அவனை பார்க்க பாவமாக இருக்குடி, கொஞ்சோண்டு எனக்காக மன்னிச்சிட ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டி அவனை எல்லா வாட்டியும் மன்னிச்சிருக்கல, அதே மாதிரி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிட ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் பாவம் இல்லை, ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிருடி. ஆமாம், எப்படி அங்கேருந்து இங்கே செவ்வரேறி குதிச்சிங்க? அந்த கதையை சொல்லவே இல்லை. எந்த வழியாக வந்தீங்க? நான் என்ன கேட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க? எப்படி செவ்வரேறி குதிச்சிங்க? அவன் கெஞ்சிட்டு இருக்காண்டி, ஒரே ஒரு வாட்டி, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடு. எத்தனை வாட்டி மன்னிச்சிருக்க ப்ளீஸ் டி. எந்த பக்கமாம்மா வந்தீங்க? எப்படி குதிச்சிங்க? அம்மே அவன் கெஞ்சறான் அம்மே. எந்த பக்கத்துலேருந்து ஏறி வந்தீங்க? அப்புறம் எப்படி எந்த படி வழியாக வந்தீங்க? ரொம்ப ஃபுல்லாக பண்ணுற, ஒரே வாட்டி அவனை மன்னிச்சிடு சொல்கிறேன்ல. சரி அண்ணி வாங்க, நம்ம ரூம் போகலாமா? ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு ஏன் இப்படி பிடிவாதம்? அம்மே எல்லாரையும் மன்னிச்சிட்டு அவனே மன்னிச்சிடுடி, பாவண்டி அம்மே, ஒரே வாட்டி எனக்காக மன்னிச்சிட்டு தாங்கும். எல்லாருக்கும் என் மேலே இருந்தது கோவம், புரியுதா? இதுக்கு மேலே தயவுசெய்து பற்றி நான் சொல்ல விரும்பலை, என்னை விட்டுருங்கன்னு. அவன் என் மேலே இருக்க பாசத்தில் பண்ணிட்டான்டி, அப்படி நினச்சி விடண்டி, அதுக்காக மன்னிக்க மாட்டியா? இங்கே பாருங்கள், நான் உங்களை அவர் கூட பேச வேணாம், பழக வேணாம், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம், அவர் இங்கே வரக்கூடாது, நீங்கள் அங்கே போகக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டேன்னா இல்லை எதாவது சொன்னேன்னா, அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி என்னை நீங்கள் விடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கேட்காதீங்க, எனக்கு இதை பற்றி விளக்கம் கொடுக்கவே பிடிக்கல. அப்போ நிஜமாவே அவனை மன்னிக்க மாட்டேன்? சீரியஸாக இவ்வளோ கோவமாக இருக்கா அவன் மேலே? நான் யாரையும் மன்னிக்க தயாராக இல்லை. அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான், அதை அப்படி நினச்சி விட்டுரு, இப்படி பிடிவாத வேண்டாம். நான் 5 வயசில் ஒருத்தர் கை எப்படி பிடிச்சனோ அப்படி தான் முந்தானத்து வரைக்கும் பிடிச்சேன். ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. போதுமா? இதுக்கு மேலே இது என்னென்னு நான் பேசவும் விரும்பலை, விளக்கம் கொடுக்கவும் விரும்பலை, என்னை விட்டுருங்கன்னுட்டேன். நானும் மாறுவாங்கன்னு முந்தானத்து வரைக்கும் வெயிட் பண்ணேன், ஆனால் அவங்க மாறலை. ஸோ நான் மாறிட்டேன், அவ்வளோதான். என்னை இப்போ கம்பல் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே அதை பற்றி நான் பேச துளி கூட விரும்பலை. இன்னும் கேட்டால், இந்த நாட்டை விட்டு போகணும் நான் முடிவு பண்ணதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் அவர் தான், நீங்கள் கிடையாது. புரிஞ்சுமா? புரிஞ்சுதா? இதுக்கும் மேலே நான் எந்த விளக்கமும் கேட்காதீங்க. என்னடி சொல்கிற? ஆமாம், நீ லூஸ் தரமாக தான் பண்ணுவேன், பைத்தியக்காரத்தனமாக தான் முடிவெடுப்பேன், முட்டாள்தனமாக தான் யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால் உன்னை பற்றி நான் என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. நீ என்ன பண்ணாலும் உன்னை திருப்பி எப்படி கொண்டு வந்துடலான்னு எனக்கு தெரியும். நீங்கள் திருப்பி மாறிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், புரியுதா? அதனால் நான் உங்களை எதுக்குமே யோசிச்சதில்லை. உங்கள் மேலே வருத்தம் வந்துச்சு தவிர மற்றபடி நான் பெருசாக யோசிக்கல. நீங்கள் பண்ணுற கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து காலில் விழுந்து கதறிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் உங்களை பெருசாகவே யோசிக்கல. அங்கே நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, என்னென்ன புலம்புனீங்க, என்னென்ன பண்ணீங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். போதுமா? அவர் பேசினது மட்டும்தான் எனக்கு ஹர்ட் பண்ணுச்சு. போதுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் என்னை பிளாக் பண்ணிட்டார்.